ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம வந்து யூஏபி அமெண்ட்மெண்ட் பார்த்தோம். ஸோ அதோட சிமிலரான ஒரு அமெண்ட்மெண்ட் தான் இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கு. என்ஐஏ அமெண்ட்மெண்ட் ஆக்ட், நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019. ஸோ சிமிலரான வந்து பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் தான் ரெண்டு ஆக்ட்லையுமே, அதாவது அமெண்ட்மெண்ட்ஸ்லையுமே. ஸோ பேக்ரவுண்ட் நமக்கு என்ஐஏ பற்றி தெரியணும். என்ஐஏ அப்படிங்கிறது நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, ஒரு சென்ட்ரல் ஏஜென்சி. இந்தியன் கவர்மெண்ட் வந்து இது எதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா, டெரரிசம்க்கு அகெயின்ஸ்டான வந்து ஒரு ஆல் இண்டியா லெவலில் ஒரு ஏஜென்சி தேவை அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. பிகாஸ் சில ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு தடவை தப்பு பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு தப்பிச்சிருவாங்க. அப்போ அதெல்லாம் வந்து டார்கெட் பண்ணி விசாரிக்கிறது வந்து கஷ்டமாக இருந்தது எக்ஸிஸ்டிங்கான ப்ரொவிஷன்ஸில், ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து போய் விசாரிக்கிறதுக்கு. ஸோ தேர் நீடட் அ ஆல் இண்டியா லெவல் ஆர்கனைசேஷன். ஸோ அதனால் வந்து என்ஐஏ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க ஆஸ் அ சென்ட்ரல் கவுண்டர் டெரரிசம் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி. ஓகே, இது வந்து டெரர் ரிலேட்டட் கிரைம்ஸ் அக்ராஸ் ஸ்டேட்ஸ் வந்து இது விசாரிக்கும் வித்தவுட் ஸ்பெஷல் பெர்மிஷன் ஃப்ரம் ஸ்டேட்ஸ். ஸோ ஸ்டேட்ஸ் கிட்ட டேரெக்டாக வந்து பெர்மிஷன் வாங்கி அந்த டிலே பண்ண தேவையில்லை. இவங்க வந்து வித்தவுட் பெர்மிஷன் இவங்க உள்ளர போய் விசாரிக்கலாம். இதுதான் வந்து என்ஐஏவோடைய மேண்டேட். ஆரிஜின் வந்து பார்த்தோன்னா 2008 வந்திருக்கும். இதுக்கான நெசசிட்டி ஏற்பட்டது வந்து மும்பை டெரர் அட்டாக்ஸ். ஸோ 2008 டெரர் அட்டாக் வந்ததுக்கு பிறகு தான் நம்ம விழிச்சுக்கிட்டோம், சரி இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வேணும்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி பவர்ஃபுல்லானது அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீட் ஃபார் என்ஐஏ, டெரர் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாகிடுச்சு. ஆல் இண்டியா லெவல்லையும் வித்தியாசமான முறையில் இருந்து டெரர் ஆக்டிவிட்டீஸ் வந்தது. அண்ட் தென் ரெப்யூட்டபிலிட்டி ஆஃப் சிபிஐ, பிகாஸ் சிபிஐ மேலே ஒரு அந்த ட்ரஸ்ட் வந்து இல்லாமல் போச்சு. ஸோ பப்ளிக் ட்ரஸ்ட் உள்ள ஒரு ஆர்கனைசேஷன் தேவைப்படுது. தேர்ட் வந்து ஸ்டேட் போலீஸ் வந்து டெரிட்டோரியலாக வந்து அவங்களுடைய அந்த ஜூரிஸ்டிக்ஷன் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படுது. ஸோ தமிழ்நாடுக்குள்ளே இருக்கக்கூடிய அஃபென்சஸை மட்டும்தான் தமிழ்நாடு போலீஸால் வந்து பார்க்க முடியும். அதை தாண்டி போகும்போது அவங்களால வந்து அதை மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு விஷயம். இதுதான் வந்து நெசசிட்டி ஃபார் என்ஐஏ. ஸோ என்ஐஏவோட ஜூரிஸ்டிக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு தவறு நடக்குது, டெரர் ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்னா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கும், அதை யார் வந்து அதை குற்றம் சுமத்தப்பட்டாங்களோ அதை அவங்கள ப்ராசிக்யூட் பண்ணுறதுக்கும் இந்த ஏஜென்சி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்டர் தி ஷெடியூல் என்னென்ன ஆக்ட், என்னென்ன தவறு அப்படிங்கிறது இந்த என்ஐஏ ஆக்டில் ஷெடியூல் பண்ணியிருப்பாங்க. எய்தர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆர்டர் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல புல்வாமா அட்டாக் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல என்ஐஏ நீங்கள் போய் விசாரிங்கன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணலாம். இல்லைன்னா பர்டிகுலர் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்னா அவங்களே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ரெக்வெஸ்ட் பண்ணலாம், எங்கள் ஸ்டேட்டில் இந்த ஒரு அசம்பாவிதம் நடக்குது, இது நீங்கள் வந்து என்ஐஏ வச்சு கொஞ்சம் விசாரிங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுவரை என்ஐஏவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, குட் ட்ராக் ரெக்கார்டு வச்சுருக்காங்க. பிகாஸ் மேக்ஸிமம் கேசஸ் வந்து சார்ஜ் ஷீட் பண்ணியிருக்காங்க. அதோடைய நம்பர்ஸ் இங்கே இருக்குது. 51 கேசஸ் போல் ப்ராசிக்யூஷன் நடந்திருக்கு. கன்விக்ஷன் ரேட்டும் ஹையாக இருக்குது. அவங்க ரெஜிஸ்டர் பண்ண கேஸ் வர அவங்க வந்து அதை எடுத்துகிட்டு போய் முடிச்சு வச்சுருக்காங்க. 46 கேசஸ் வந்து கன்விக்ஷன் நடந்திருக்கு. பட் இதில் என்ன இஷ்யூஸ் இருந்தது, எதுக்காக அமெண்ட்மெண்ட் தேவைப்படுச்சு, நல்லா தானே போயிட்டுருக்கு அப்படின்னா, மெயினாக வந்து என்னென்னா அவங்களுடைய அந்த ஷெடியூலில் இருக்க லிஸ்ட் இருக்குல்ல, என்னென்ன நெகட்டிவ்ஸ், அதாவது என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் டெரர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப குறுகியதாக இருக்குது. அவங்க வந்து மர்டர் கேசஸ், ரேப் கேசஸ்லாம் வந்து அவங்களால வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது அண்டர் ஐபிசி. ஸோ வந்து ஒரு செலக்டிவான விஷயங்களை மட்டும் இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே போல் அவுட் சைடு இந்தியா ஏதாவது அஃபென்சஸ் நடக்குது, இந்தியாவுக்கு தான் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும், பட் அவங்க வெளியில் தப்பிச்சிருவாங்க, அந்த மாதிரி விஷயங்களையும் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். ஸோ இதுதான் மெயின் ரெக்குவயர்மெண்ட் இது அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. மெயினாக 3 விஷயம் வந்து அமெண்ட்மெண்ட் எடுத்து வர்றாங்க. ஃபஸ்ட்டு வந்து அஃபென்ஸோட ஸ்கோப்பை என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. சிமிலர் நம்ம யூஏபி ஆக்டில் என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான். யூஏபி ஆக்டில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதில் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு, அந்த விஷயங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு இனிமேல் வந்து என்ஐஏ யூஸ் பண்ணிக்குவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் 1962 என்னெல்லாம் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸ்கோப்பு, ஹியூமன் டிராஃபிக்கிங் நடந்தால் ஸோ அதுவும் வந்து என்ஐஏ இனிமேல் வந்து விசாரிப்பாங்க. கவுண்டர் ஃபீட் கரன்சி, ஃபேக் நோட்ஸு, சைபர் டெரரிசம், அப்புறம் ப்ரொஹிபிட்டட் ஆர்ம்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணாலோ சேல் பண்ணாலோ இது எல்லாமே வந்து இனிமேல் இட் வில் கம் அண்டர் யூஏபிஏ. ஓகே, சாரி, என்ஐஏ. செகண்ட் வந்து இட் என்ஹான்சஸ் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் என்ஐஏ. அவுட் சைடு இந்தியாவும் இனிமேல் வந்து என்ஐஏ போய் விசாரிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எஃபிஐ எப்படி வந்து யூஎஸ்ஏல வந்து இருக்கோ அதே மாதிரி இந்தியாவில் வந்து என்ஐஏ வந்து என்ன பண்ணணும்னா வெளியிலே, அதாவது இங்கே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும்னா இட்டாலியன் மெரைன்ஸ் அவங்க வந்து 2012 வந்து இந்தியன் பார்டர்ஸ், இந்தியன் இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸில் இருந்திருப்பாங்க. பட் இந்தியன் செயிலர்ஸை வந்து சுட்டு அவங்க வந்து இறந்துருப்பாங்க, ஃபிஷர்மேன்.
அதை நம்மளால் ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாமல் போச்சு. அது இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ் அப்படிங்கிறதுனால அதை சொல்லி அவங்க அந்த இட்டாலியன் மெரைன்ஸ் எஸ்கேப் ஆகிட்டாங்க. அப்போ எண்ணெயை வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்க அப்போவே வந்து விசாரிச்சிருக்கலாம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ தேர்டு முக்கியமான ப்ரொவிஷன் என்னென்னா, ஸ்பெஷல் கோர்ட்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இந்த ஆக்ட் அமெண்ட்மெண்ட்டில் ப்ரொவிஷன் எடுத்துகிட்டு வராங்க. அதாவது ஆல்ரெடி செஷன்ஸ் கோர்ட் இருக்கும் இல்லையா, அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த செஷன்ஸ் கோர்ட் வந்து ஸ்பெஷல் கோர்ட்டாக மாற்றி இந்த என்ஐஏ கேசஸை விசாரிக்கிறதுக்கு அலோகேட் பண்ணலாம் வித் தி கன்சல்டேஷன் ஆஃப் தி கரஸ்பாண்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட். ஸோ ஃபார் தி ட்ரையல். ஸோ அதனால் வந்து ஈஸியாக வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்து வேர்டிக்ட் வந்து கிடைக்கும். இதுதான் வந்து 3 ப்ரொவிஷன்ஸ். பாசிட்டிவ்ஸ் என்னென்னா, நம்ம ஆல்ரெடி யூஏபி ஆக்டில் பார்த்த அதே பாசிட்டிவ்ஸ் தான். டெரர் அட்டாக்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆக்ட்ஸ் வந்து ரிப்பீல் பண்ணப்பட்டிருக்கு. ஏஜென்சிஸோட இன்னடிக்வசி இதெல்லாம் வந்து நம்ம கவுண்டர் பண்ணணும். ஆம்பிக்விட்டி வீக்கண்ட் த கேஸ். ஆம்பிக்விட்டி இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த என்ஐஏ அந்த ஆக்ட் படி என்ன அப்படின்னா, அந்த ஷெடியூலில் மென்ஷன் பண்ணியிருக்க ஒரு சில விஷயங்களுக்காக மட்டும்தான் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். சப்போஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உள்ளதாக இருக்கும், ஷெடியூலை மென்ஷன் பண்ணாதனால அவங்க எஸ்கேப் ஆகியிருப்பாங்க. ஸோ அதையும் வந்து நம்ம சரி பண்ணுறோம். தேர்ட் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் சச் பவர்ஸ் வித் ஆல் மேஜர் ஏஜென்சிஸ். நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம்ல FBI. ஸோ FBI பாருங்கள், அவங்க வந்து 26/11 அட்டாக்ல டேவிட் கோல்மேன் ஹெட்லி இவரை வந்து ப்ராசிக்யூட் பண்ணி உண்மையை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இவர் வந்து ஒருவேளை வந்து FBIக்கு வந்து அந்த இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸை தாண்டி விசாரிக்கிற அந்த பவர்ஸ் இல்லைன்னா இதை விசாரிச்சிருக்கவே முடியாது. அதே மாதிரி இந்தியாவும் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணல இட்டாலியன் மெரைன் கேஸ் இங்கே இருக்குது. ஃபோர்த்து ஃபாஸ்டர் அட்ஜுடிகேஷன். ஸ்பெஷல் கோர்ட்ஸ் வரதுனால ஃபாஸ்டர் அட்ஜுடிகேஷன். பட் நெகட்டிவ்ஸ் என்னென்னா, மெயினாக வந்து யூஏபியில் பார்த்தோம்னா அதே தான் மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. பொலிட்டிக்கல் வெண்டாட்டா அதை வச்சு யாராவது டார்கெட் பண்ணலாம். அப்புறம் வேகு டேர்ம்ஸ் இருக்குது. அஃபெக்டிங் த இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது ஒரு ப்ரொவிஷனாக அதில் சேர்த்துருக்காங்க. அப்போ இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறது வேக்டாம். நாளைக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி இவங்க மேடையில் பேசுகிறதே வந்து இட் இஸ் அகெயின்ஸ்ட் இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலான்னா அவங்கள இந்த ஆக்ட் கீழே கொண்டு வந்து அரெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இட் இஸ் அன்டிஃபைன் அண்ட் இட் கேன் பி மிஸ்யூஸ்டு. தேர்ட், ஆல்ரெடி ஓவர் பர்டன் ஜுடிஷரி ஆல்ரெடி ஓவர் பர்டன். அவங்க கேசஸே அவங்களால பார்க்க முடியல. இப்போ புதுசாக வந்து என்ஐஏ கேசஸையும் பார்க்கணுன்னா கொஞ்சம் கஷ்டம். ஃபோர்த்து, சென்ட்ரல் ஸ்டேட் பவர்ஸில் வந்து கொஞ்சம் பிரச்சனையாகும். பிகாஸ் ஷெடியூல் 7 படி என்னென்னா, போலீஸ் ஃபோர்ஸ் அண்ட் லா அண்ட் ஆர்டர் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குது, நேஷனல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது யூனியன் லிஸ்ட்டில் இருக்குது, கிரிமினல் லா அப்படிங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா? அப்போ என்ஐஏ ஆக்ட் படி கிரிமினாலிட்டி இந்த கேசஸ்லலாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா என்ஐஏ தான் வந்து பவர்ஃபுல், நாங்கள் வந்து விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆல் தி கிரிமினல் கேசஸ் இல்லை அலிகேஷன்ஸ் வந்து என்னென்னா இட் இஸ் நாட் த்ரெட் டு நேஷனல் செக்யூரிட்டி. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அந்த பவர் இருக்கணும் இல்லையா? அவங்களும் வந்து பிகாஸ் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது, கிரிமினல் லா அப்படிங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. மேபி இன் ஃபியூச்சரில் என்ன ஆகும், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இது வந்து கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி என்ஐஏ மூலமாக வந்து விசாரிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ சென்ட்ரல் ஸ்டேட் பவர்ஸ்க்கு நடுவில் பிரச்சனை வரும், ஃபெடரலிசம் எஃபெக்ட் ஆகும். அதுதான் இந்த பாயிண்ட். 5th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதில் லிஸ்ட் பண்ணியிருக்கோம்ல புதுசாக நிறைய விஷயங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, லிஸ்ட் ஆஃப் அஃபென்சஸ் லைக் டிராஃபிக்கிங், சைபர் டெரரிசம்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அந்த செக்ஷன் 66F ஆஃப் ஐடி ஆக்ட். ஸோ அதுதான் வந்து புதுசாக லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில். அது வந்து செக்ஷன் 66F அப்படிங்கிறது சைபர் டெரரிசம் பற்றி பேசுது. ஓகே பேசுகிறோம், பட் இந்தியாவை பொறுத்தவரை நமக்கு வந்து ஒரு டேட்டா ப்ரொடக்ஷன் ஆக்டே இல்லை. நீங்கள் சைபர் டெரரிசம் அகெயின்ஸ்டாக அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறீங்க, அவங்கள வந்து தண்டனை கொடுக்கணும். எதுக்கு கீழே தண்டனை கொடுப்பீங்க, என்னன்னு சொல்லி தண்டனை கொடுப்பீங்க? இப்போ டேட்டா ப்ரொடக்ஷன் ஆக்ட் வந்து வேணும். இதெல்லாம் செஞ்சால் டேட்டா வந்து திருடப்படுது இல்லை ப்ரொடெக்ட் ஆகலைங்கிற சொல்கிற ஒரு டெஃபினிஷன் வேணும். அது நம்மக்கிட்ட லேக்காக இருக்குது. ஸோ இதுதான் வந்து இதோடைய நெகட்டிவ்ஸ். ஸோ யூஏபிஏ அண்ட் என்ஐஏ சேர்த்து வந்து நம்ம படிச்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.